வணக்கம். உங்க கம்பெனியோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸா போயிட்டு இருக்கா? ஒரு பக்கம் ஸ்பீடும் வேணும், இன்னொரு பக்கம் கண்ட்ரோலும் வேணும். இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்களா? அப்போ VMware Cloud Foundation, அதாவது VCF, உங்களுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் எப்படி மாடர்ன் டேட்டா சென்டர்களையே மொத்தமா மாத்துதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிசினஸும் இந்த ஒரு குழப்பத்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணும். பப்ளிக் கிளவுட் கொடுக்குற அந்த அசுரவேகம், அந்த அஜிலிட்டி வேணுமா? இல்ல பிரைவேட் கிளவுட் கொடுக்குற அந்த இரும்பு கோட்டை மாதிரி செக்யூரிட்டி, அந்த முழு கண்ட்ரோல் வேணுமா? இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ரெண்டு உலகத்தோட பெஸ்ட் விஷயங்களையும் VCF எப்படி ஒன்னா கொண்டு வருதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்தோட ரூட் மேப் இதுதான். முதல்ல பிரைவேட் கிளவுட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் அதுக்கு தீர்வா VCF எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள போய் அதோட முக்கிய பாகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒர்க் லோட்ஸை எப்படி டிப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்றதுன்னு பார்த்துட்டு கடைசியா செக்யூரிட்டி மற்றும் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டோட முடிப்போம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. பிரைவேட் கிளவுட் டைலமா, அதாவது பிரைவேட் கிளவுட்ல இருக்கிற பெரிய தர்ம சங்கடம். நிறைய கம்பெனிஸ் ஏன் பிரைவேட் கிளவுட விரும்புறாங்க, ஆனா அதே நேரத்துல அதை மேனேஜ் பண்றதுல என்னென்ன நிஜமான சிக்கல்களை சந்திக்கிறாங்கன்னு இப்ப ஆழமா பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் பப்ளிக் கிளவுட், நினைச்ச நேரத்துல நினைச்ச அளவுக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும், நிமிஷத்துல சர்வர் ரெடி, ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் ட்ராக் மாதிரி. இன்னொரு பக்கம் பிரைவேட் கிளவுட், இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு செக்யூரான கோட்டை. பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி எல்லாம் டாப் கிளாஸ்ல இருக்கும். ஆனா ஏதாவது புதுசா பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்பீடுக்கும் செக்யூரிட்டிக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் இன்னைக்கு பல ஐடி லீடர்ஸோட பெரிய தலைவலியே. கரெக்டா இந்த பெரிய கேப்பை ஃபில் பண்ணதான் VMware Cloud Foundation களத்துல இறங்குது. இது ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டு பப்ளிக் கிளவுடோட வேகத்தையும் பிரைவேட் கிளவுடோட கண்ட்ரோலையும் ஒரே ஒருங்கிணைந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு கொடுக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா VMware Cloud Foundation ஒரு கிளவுட் இன் அ பாக்ஸ் சொல்யூஷன் மாதிரி. உங்க சொந்த டேட்டா சென்டர்ல, அதாவது ஆன் பிரமைசஸ்ல, இல்ல உங்க பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி எட்ஜ் லொகேஷன்ஸ்ல கூட ஒரு முழுமையான கிளவுட் மாதிரி ஒரு சூழலை உருவாக்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால என்ன நன்மைன்னா, உங்க இன்ஃப்ரா எங்க வேணா இருக்கலாம், ஆனா அதை மேனேஜ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஒரே மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். VCF-ஓட உண்மையான மேஜிக்கே இதுதாங்க, ஆட்டோமேஷன். ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இதெல்லாம் செட் பண்ண முன்னாடியே பல வாரங்கள், ஏன் பல மாசங்கள் கூட ஆயிருக்கும். ஆனா இப்போ அந்த முழு வேலையையும் சில மணி நேரத்துல முடிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் வேகத்தை மட்டும் கூட்டல, உங்க பிசினஸ் புது புது விஷயங்களை உருவாக்குற வேகத்தையே இது மாத்தி அமைக்குது. VCF-ஓட முக்கியமான நன்மைகளை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட்னா மனுஷங்க செய்யற தப்புகளுக்கு வேலையே இல்ல, எல்லாமே தானா நடக்கும். சிம்பிளிஃபைட் மேனேஜ்மெண்ட்னா உங்க டீம் அந்த காம்ப்ளெக்ஸான நிர்வாக வேலைகளை விட்டுட்டு பிசினஸ் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்தலாம். ரொம்ப முக்கியமா கன்சிஸ்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதனால உங்க டேட்டா சென்டர்லயும் சரி, கிளவுட்லயும் சரி, உங்க அப்ளிகேஷன்ஸ் ஒரே மாதிரி வேலை செய்யும். இதுதான் உண்மையான ஹைபிரிட் கிளவுட் பவர். சரி, இந்த VCF எப்படி இந்த மேஜிக் எல்லாம் பண்ணுது? வாங்க அதோட என்ஜின்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த பவர்ஃபுல் பிளாட்ஃபார்மை இயக்குற முக்கியமான பாகங்கள் என்னென்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். VCF-க்கு அடிப்படை சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் டேட்டா சென்டர் இல்லனா SDDC-ன்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான். இதுல 4 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. முதல்ல vSphere. இது உங்க பிசிக்கல் சர்வர்களை வர்ச்சுவலாக்கி ஒரே ஹார்ட்வேர்ல பல மெஷின்களை ரன் பண்ண வைக்கும். ரெண்டாவது vSAN. இது உங்க சர்வர்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய அதிவேக ஸ்டோரேஜ் பூலா மாத்தும். மூணாவதா NSX. இது நெட்வொர்க்கிங்கே சாஃப்ட்வேரா மாத்திரும். ஃபயர்வால், ரூட்டிங் எல்லாம் நிமிஷத்துல செட் பண்ணலாம். கடைசியா இந்த ஷோவோட ஹீரோ SDDC மேனேஜர். இதுதான் இந்த 3 விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து மொத்த சிஸ்டமையும் ஆட்டோமேட் பண்ற மூளை. ஆமா, இந்த முழு சிஸ்டத்தோட மூளையாவும் தளபதியாவும் இருக்கிறது இந்த SDDC மேனேஜர் தான். புதுசா சர்வர் சேர்க்கறதுல இருந்து செக்யூரிட்டி பேட்ச் போடுறது, சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் இது ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கும். இதனால உங்க அட்மின்ஸ் நைட்ல கண்முழிச்சு அப்டேட் பண்ண வேண்டியதில்ல. அந்த நேரத்தை உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, தியரி எல்லாம் போதும். இப்போ VCF பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு புது VCF என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுல இருந்து அதுல உங்க முக்கியமான அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ற வரைக்கும் முழு ப்ராசஸையும் இப்ப நாம பார்க்கலாம். VCF டெப்ளாய் பண்றது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. அது ரொம்ப தெளிவான 4 ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸ். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் பிளான் பண்ணி உங்க என்விரான்மெண்ட்டை ரெடி பண்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் VCF-ஓட ஆட்டோமேஷன் என்ஜின் எல்லா வேலையும் பார்த்துக்கும். நீங்க ஒர்க்லோட் டொமைன்ஸை உருவாக்கிட்டு மொத்த சிஸ்டத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஈஸியா நிர்வகிக்கலாம். இந்த ஒர்க்லோட் டொமைன் அப்படிங்கிற கான்செப்டை
புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இத ஒரு பெரிய மால்ல இருக்கிற தனித்தனி கடைகளா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடைக்கும் அதோட சொந்த ஸ்பேஸ், ஸ்டாக், செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் விசிஎஃப்ல ஒவ்வொரு ஒர்க்லோட் டொமைனும் தனித்தனியா பிரிக்கப்பட்டு அதுக்கு தேவையான கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் எல்லாம் ஒதுக்கப்படும். இதனால உங்க ஃபைனான்ஸ் டீம் அப்ளிகேஷனையும் டெவலப்மெண்ட் டீம் அப்ளிகேஷனையும் முழுசா தனிமைப்படுத்தி ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க முடியும். விசிஎஃப் பிளாட்ஃபார்ம் ரெடியானதும் அது உங்க கம்பெனி தேவைக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒரே பாஸ்வேர்ட் வச்சு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி சிங்கிள் சைன் ஆன் செட் பண்றது, என்எஸ்எக்ஸ் மூலமா ரொம்ப அட்வான்ஸ்டான நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசி உருவாக்குறது, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் என்ன மாதிரி ஸ்டோரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு சொல்றதுன்னு பல பவர்ஃபுல்லான வேலைகளை ஒரே இடத்துல இருந்து நீங்க ஈஸியா பண்ணலாம். பாருங்க, ஒரு பிளாட்ஃபார்மா உருவாக்குறது பாதி கதை தான். அதை எப்பவும் பாதுகாப்பாவும் அப்டேட்டடாவும் வச்சுக்கிறது தான் மீதி கதை. விசிஎஃப் இந்த 2 சவாலையும் எப்படி ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். பழைய காலத்துல செக்யூரிட்டிங்கிறது ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியா வாங்கி சேர்க்கிற ஒரு விஷயம். ஆனா விசிஎஃப்ல செக்யூரிட்டிங்கிறது அடித்தளத்திலிருந்தே பில்ட்-இன்னா வருது. உங்க சர்வர், உங்க டேட்டா, அதுக்கு நடுவுல போற நெட்வொர்க் டிராஃபிக்னு எல்லாமே இயல்பாவே பாதுகாப்பா இருக்கும். இதனால தனித்தனியா செக்யூரிட்டி டூல்ஸ் வாங்கி மேனேஜ் பண்ற செலவும் சிக்கலும் ரொம்பவே குறையுது. அட்மின்ஸோட பெரிய பாரத்தை குறைக்கிறது தான் விசிஎஃப்போட லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான நோக்கம். காலாவதியாகிற சர்டிஃபிகேட்டை தானா புதுப்பிக்கிறதுல இருந்து மொத்த சாஃப்ட்வேர் ஸ்டாக்கையும் அடுத்த வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்றது வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வேலைகளை இதுக்கு ஆட்டோமேட் பண்ணிடும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, குறைவான தவறுகள், குறைவான டவுன் டைம், இன்னோவேஷனுக்கு அதிகமான நேரம். உங்க தேவைக்கேத்த மாதிரி விசிஎஃப் செலக்ட் பண்ண வெவ்வேறு லைசென்சிங் மாடல்ஸ் இருக்கு. பேசிக் தேவைகளுக்கு ஸ்டாண்டர்ட் போதும். ஆனா உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரேஜ், அட்வான்ஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி எல்லாம் வேணும்னா அட்வான்ஸ்ட் இல்லனா என்டர்பிரைஸ் வெர்ஷனை நீங்க யோசிக்கலாம். இது உங்க பட்ஜெட்டுக்கும் டெக்னிக்கல் தேவைக்கும் கரெக்டான சொல்யூஷனை செலக்ட் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். விஎஸ்எஃப் புது வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு ரொம்ப தெளிவான, ஏற்கனவே டெஸ்ட் பண்ணப்பட்ட பாதைகளை கொடுக்குது. இதனால உங்க சர்வீசஸை நிறுத்தாமலே லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸையும் செக்யூரிட்டி அப்டேட்ஸையும் நீங்க தொடர்ந்து வாங்கி உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்பவும் மாடர்னா வச்சுக்க முடியும். சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், மல்டி கிளவுட்னு இவ்ளோ சிக்கல்கள் இருக்கிற இன்னைக்கு இதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு விசிஎஃப் மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த தானியங்கு பிளாட்ஃபார்ம் தான் சரியான சாவியா? உங்க கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜி பத்தி யோசிக்க இது ஒரு நல்ல தருணம். இந்த முழு விளக்கமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டெக் விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டெக் இன்ஃப்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த விளக்கம் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.